Hi friends, welcome to my channel. இன்றைக்கான சமையல் வீடியோ ரெசிபியில் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரைக்காய் பொரியல் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு அவரைக்காய் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு முன்பகுதி இந்த காம்பு பகுதியெல்லாம் நல்லா உரித்து எடுத்துக்கிட்டேன். நாராக வரும். உரித்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அலசினதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா 2 தக்காளி 1 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அவரைக்காய் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. பொரியல் பண்ணுறதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவரைக்காய் பொரியல். இதுக்கு நான் தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பல்லாடு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். அடுத்ததாக தக்காளியும் கொட்டிக்கலாம். வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கி வரட்டும். வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அவரைக்காயை போட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம செடியிலேயே உருவின கத்திரிக்காய் கருவேப்பிலையை இது கூட உருவி போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற அவரைக்காயை கொட்டிக்கலாம். நம்ம முன்னாடியே தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்காக உப்பு போட்டோம். அதனால் நம்ம பார்த்துட்டு தான் உப்பு போடணும். உப்பு அதிகமாக போட்டோம்னா உப்பு ரொம்ப கச்சி போயிடும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா இதை மேலையும் கீழே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவரைக்காய்க்கு தேவையான அளவு மஞ்சத்தூள். அப்போது இதை நல்லா கிண்டிக்கலாம். அடுத்ததாக மிளகாத்தூள் கொஞ்சம், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ரொம்ப போட்டாக்கா காட்டம் அதிகமாகிடும். காட்டம் வேணுங்கிறவங்க அதிகமாக போட்டுங்க. காட்டம் போதும் அப்படிங்கிறவங்க நார்மலாக போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தூளில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த காய்கறியோட சொதற மாதிரி நம்ம கிண்டிக்கலாம். நல்லா கிண்டியாச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். காய் வேகணும்ல, வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தில் இந்த தண்ணி சுண்டிடும். காயை நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்தும் இருக்குது பாருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம டிஃபனில் பேக் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு அவரைக்காய் பொரியல் ரெடி. இது மேலே அப்படியே கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கிக்கலாம். ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.